அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால கடந்த மாசம் இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்தோம். பள்ளிவாசலோட சூழலை பார்த்து நிர்வாகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. மிக சீக்கிரத்துல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல எல்லாருடைய துவாவினால சிறப்பான முறையில் இந்த பணி நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால அர்-ரஹ்மான் ட்ரஸ்டுடைய பணிகள், நிறைய பணிகள் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ், என்னுடைய தலைவராக டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள், பிரபல புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், சிஃபா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த அர்-ரஹ்மான் ட்ரஸ்டுடைய தலைவர். அவங்க இந்த பள்ளிவாசல் மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்ற கிராமங்கள், குறிப்பாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ரஹ்மத் நகர், மேக்கரை டேமு, அதே மாதிரி சக்கமால்புரம் சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊர், இப்ப கரண்ட்லயே விருதுநகர் மாவட்டத்துல சேத்தூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பள்ளிவாசல், இப்படி நிறைய பள்ளிவாசல் இருக்கு. அவங்க நினைச்சாங்க அவங்களுடைய தந்தையினுடைய மகத்துவத்துக்காக நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பணிகள் செய்யறதுக்கு நம்ம எல்லாம் துவா செய்யணும். இப்பொழுது டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக பள்ளிவாசல் நிர்வாகத்தில் சால்வை அளித்து வரும். அடுத்ததாக அர்-ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக நடைபெறக்கூடிய பணிகள்ல மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னு சொன்னா, மருத்துவமனையில் தங்கியிருக்கக்கூடிய, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தங்கிக்கூடிய மக்களுக்கு 3 நேர சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா நடந்தது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 9 வருடங்களாக இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணியினுடைய பொறுப்பாளராகவும் பாளையங்கோட்டை மிலிட்டரி பள்ளிவாசலுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஜனாப் ஃபசல் ரஹ்மான் அவர்களை அழைக்கும். அதே போன்று சென்னை இம்பீரியல் ஹோட்டல் எல்லாம் தெரியும். இங்க பாளையங்கோட்டையில புகார் ஹோட்டல் 2 கடைகள் இருக்குது. அதனுடைய நிறுவனர் அவங்க வட்டி இல்லாமல் அழகிய கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய நிர்வாகியாக இருக்கிறாங்க அர்-ரஹ்மான் ட்ரஸ்ட்ல. அவர்களுக்கு இப்போது கண்ணியப்படுத்தப்படுகிறது. முத்து அப்பா அவர்கள் புகார் ஹோட்டல் நிறுவனத்தினுடைய இயக்குனர். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த பில்டிங்கை ரொம்ப ஃபாஸ்டா கட்டி முடித்த சகோதரர் இன்ஜினியர் வாங்க, அப்துல்லா பாய் வாங்க. இவ்வளவு ஃபாஸ்டாலாம் யாரும் என்ன செய்ய முடியாது, நிறைய லேட் ஆகும். ஆனா ரொம்ப ஃபாஸ்டான முறையில் எல்லாரும் இருக்கிறதுனால இந்த பணியை செஞ்சு கொடுத்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். நிறைய பணிகள் இன்ஷா. அதே மாதிரி தாவூத் பாய், இந்த பள்ளிவாசலுடைய பணிகளுக்காக அதிகமாக பங்களிப்பு செய்த தாவூத் பாய் வாங்க. இமாம் சாஹிப் அதே போன்று மன்சூர் மௌலானா இமாம். பல தியாகங்களுக்கு மத்தியில, சுத்தமொழியிலிருந்து வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. பல தியாகங்களுக்கு மத்தியில இந்த பள்ளிவாசல் ரூமோட இருக்கணும், உயிரோட்டமா இருக்கணும் என்பதற்காக பல அமைப்பு, பல தியாகங்கள் செய்யக்கூடிய சகோதரருக்காக இன்ஷா அல்லாஹ் நடுவுல வாங்க. அதே மாதிரி இடைக்காலை சேர்ந்த சகோதரர் அகமது மைதீன் பாய் வாங்க. வேற யாராவது பள்ளிவாசலுக்கு அபுகனி எடுங்க, அபுகனி கொடுங்க. அபுகனி பாய் தான் முதல் விதை, அங்கேருந்து தான் உருவாச்சு. அதனால அபுகனி பாய்க்கு முதல்ல போடுங்க. சரி போடுங்க. வேற யாராவது விடுபட்ட ஆட்கள் யாராவது இருக்காங்க? பள்ளிவாசலுக்காக உழைத்த நிறைய பேர் இருக்கிறாங்க. சபையில யாராவது இருக்காங்களா? வந்தோம்னா வாசுதேவங்களை சேர்ந்த வாங்க. வாங்க
யாரு கூப்பிங்க, கை பிடிச்சு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சென்னை சேர்ந்த ஜமால். வாங்க வாங்க. அதான் எல்லாரும் ஏதாவது கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கும். எல்லாத்துக்கும் சந்தோஷமான முறையில இன்னும் அதிகமாக நிறைய பணிகள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அந்த கசீரன் தைவன் பாருங்க. அடுத்து சென்னை சேர்ந்த சமூகம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் கையில இருக்குல்ல, கையில இருக்குது, அவருக்குள்ள இருக்கு. அண்ணா சரிங்களா போடுங்க. அதே மாதிரி சகோதரர் வாங்க. அண்ணன் பேரு முகமது அவர்களும் பெரிய அளவுக்கு உழைப்புகள் செய்யக்கூடிய சகோதரர். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு ஆயுச நீளமாக்கி வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். வாங்க வாங்க. காலையில முதல்ல நிறைய வேலை பார்த்தாரு. வாங்க எழுந்து நல்லா இருக்கு எல்லாருக்கும். அண்ணா வாங்க மம்சா போடுங்க. போடுங்க. நிர்வாகிகள் மாற்றி திருப்பி போட்டாரு. நிர்வாகிக்கு தான் மத்தாளுக்கு போடணும். ஓகே நான் தலைவர், பள்ளிவாசல் தலைவருக்கு இன்ஷா அல்லாஹ். வேற யார் இருக்கீங்களா? அதை இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த காலங்கள் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியில எல்லா மக்களையும் வரவழைச்சு நல்ல ஒரு சிறப்பான ஒரு போடுங்க. எல்லாத்தையும் செயலாளர் இருக்கா?